தெரியுங்களா? எனக்கு ஒரு விஷயம் கண்ணுக்கு பட்டுனா விடவே மாட்டேன். அது இல்லைங்க, முன்னா போயிடும் தெரியும். தங்கராசு முத்துராசு ஆனா 2 பேருமே அஜெக்ட் எப்படிங்க வாழை மாமா நாளை நீங்க சும்மா பேச மாட்டாரு. எப்படி கேட்கறது போட்டுக்காரு. தங்கராசு முத்துராசு 2 பேரும் வாங்கடி. அதுல ஊட ராமதாசு வந்து சொரு நீ மசத்தை புடுங்க ராசு முகர கட்டுற பாரு. கூடு ஒரே அடி பட்டாரம் அடிச்சு விடுது. பேச முடியாது பாரு. பெரு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் நிறைவாத சகோதர சகோதரி அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை பொன்னாக்கும் ஏழைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஒற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்று வட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாவது சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், பசை குற்றம், அபிநய குற்றம், எவ்வித குற்றம் இருப்பினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கையில் கொண்டு 1000 தப்பு செஞ்சாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ இல்ல யாருக்கு கிராம தூக்கி போட்டு சங்குலுங்க நங்கு நங்குன்னு சங்குல பிடிச்சா கால் உள்ள வைக்கிறாரா நெரிச்சுட்டு வைக்கிறானா கால் ஒரு அளவுக்கு ஏன் தங்க பாக்குறேன். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரிடி. நடக்கின்ற நாடகம் சிறப்பு நாடகம். சரிடி. ஏன்னா சரியா மண்டை தெரிச்சு போய் பேசாம பார்த்துக்க நோலியை கழிச்சு. ஆகிய சிறந்த நடக்கின்ற நாடகம் சிறப்பான முறையில் காட்டுக்கு சென்று பிள்ளையை துரைத்த சந்திரமதி என்று சொல்லக்கூடிய அது இல்ல சொல்ல வரேன். உங்கள் முன்னால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்ட நாடகம் ஆத்தா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வாடி மகமாயி தாயே என்று சொல்லக்கூடிய முத்தாளம்மா. அது இல்ல முத்தாளம்மா பக்கத்துல நடக்குதுப்பா. நடக்கிற நாடகம் என்ன நாடகம் கதையை கேளுங்க. சிறந்த முறை நடக்கின்ற நாடகம் வேணாம். இன்னைக்கு கோயில எத்தனையோ மாலை இருக்கின்றது. செவந்தி பூ, கோழி கொண்ட மறி கொண்டு எத்தனை வச்சு கட்டுக்காங்க. ஆனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாமி முகந்தது என்ன பூ? கதம்பம். ஏன்னா பலதரப்பட்ட மலர்கள் ஒன்னா கட்டினதா கதம்பம். அதே போல உங்க காதுக்கு இன்பமான விஷயங்களை நாங்கள் கருத்துக்களை சிறப்பாக எடுத்திருப்போம். அப்பேற்பட்ட முறையில் அன்பான முறையில் எனக்கு வந்திருக்கிறது 2 டான்ஸ், 3 பப்புனு. ஆமா தம்பி தப்பா சொல்லாதீங்க. என்ன ஆனா 2 டான்ஸ் 3 பேரும் நோன்றியல நாங்க அனாதே கிடக்கமுடா. 3 பப்புனு. தம்பி உங்களை சேர்த்தேன்னு சொல்றாரு. சரிங்க ஆடுவாரு. ஆனா இன்னொன்னு இருக்கு. 3 பப்புனுங்கிறது பொய். 2.5 பப்புனு. 2 பப்புனு. ஆனா உண்மைக்கிட்ட வந்திருக்கவரு 7 அடி உயரம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சொன்னார சொன்ன எல்லாம் ராமாசமா சொன்ன வார்த்தை கவனிச்சு பாத்தீங்களா? 2.5 பப்புனு. மொத்தம் 3 பப்புனு 2 டான்ஸ். இவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு அமுக்கு தோதுண்டாரு. எங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. என்ன? நாங்க பப்புனுன்ற பேர்ல டான்ஸ்கார பிள்ளைய மேடையில வச்சு அமுக்குறோம். நீங்க பொட்டிக்காரன்ற பேர்ல யாருக்கு தெரியாம வேடுகளை வச்சு அமுக்குறீங்க. ஆனா பழியத்துக்குறது நீங்க. ஆமா என்ன வந்து விதி யார விட்டுச்சு? மகிழ்ச்சி. என்ன வளர்த்துக்க சரி ஏற்பாடு பண்ணி இந்த பவதாட்டி பிள்ளை மட்டும் ஏற்பாடு பண்ணி விடு. பவதாட்டி பிள்ளை அந்த பிள்ளை சாண்டுவார் மாடுவார் நிக்க ஏமாந்து போயிடாத மாமா. வெட்ட ஏமாந்து போயிடாது. ஏன்னா நாடகம் சிறப்பும் நாடகம் நாங்க எத்தனை விஷயம் சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு தினம் உங்கள் முன்னால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடகம் சிறந்த முறையில் அருமையான இளவட்ட முறையெல்லாம் சேர்ந்து வைக்குதுங்க. உங்க பேரை கெடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த நாடகம் நடந்ததுன்னு சொன்னாங்க. சிறந்த முறையில் சிறப்பாக உங்கள் முன்னால் அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் கதம்பம் காமிக் என்று சொல்லக்கூடிய வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு சொல்லக்கூடிய கதம்பம் காமிக் என்று சொல்லக்கூடிய நகைச்சுவை நாடகம் சிறப்பாக எஃபெக்ட் கொடுத்தீங்க தப்பா. நோ எஃபெக்ட். சரி அரிச்சந்திரனா வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் எல்லா பேருக்கும் ஆசை என்பது கண்டிப்பா வரத்தான் செய்யும். ஆமா தம்பி. ஆசை இல்லாத மனுஷன் வந்து அரை மனுஷன் சொல்லி வச்சாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு மனுஷனா பிறந்துட்டா வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் கண்டிப்பா இருக்கணும் தேவை. ஏன் தம்பி? ஆனா சித்தப்பா மகனே இன்னைக்கு ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா கட்டி காப்பாத்துறது யாரு? அந்த குடும்ப தலைவர். குடும்ப தலைவர் ஆம்பளை. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும். ஆமா இது ஒரு உண்மையான விஷயம் தானே. ஆனால்
இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன தம்பி வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் கிடையாது, சரி சின்ன வித்தியாசம். என்ன சின்ன வித்தியாசம்? இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, துன்பங்கிறது நம்ம தாலி கட்டிக்கார பொண்டாட்டி மாதிரி. பலே 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 பலே. தாலி கட்டினா பொண்டாட்டி மாதிரி. சரி. பொண்டாட்டி துன்பம்னு சொல்ல கிடையாது, பொண்டாட்டி மாதிரி. ஏன்னா இப்போ பொண்டாட்டி கட்டில 3 முடிச்சு போடுறோமே, 3 முடிச்சு போட்டது பொண்டாட்டி நம்ம விட்டு போகுமா? போகாது. நாங்க சுத்தின பாம்பாட்டம் நம்ம கிட்டே கிடக்கா. அதே போல துன்பம் ஆகப்பட்டது நம்ம விட்டு போகவே போகாது. அப்ப இன்பம் என்ன? துன்பம்னா பொண்டாட்டியாச்சு. இப்ப இன்பம்னா என்ன? என்னப்பா? அது பொண்டாட்டியோட தங்கச்சி கொழுந்தியா மாதிரி. இப்பதான் பொங்கலுக்கு தீபாவளிக்கு வீட்டுக்கு வர மாதிரி வரும் போகும், எப்போ வரும்னே தெரியாது. நீ கைவிட்டியா கொழுந்தியா வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஐயோப்பா அப்படின்னு சொல்லாதீங்க, நல்ல மனுஷனா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சொல்ல தம்பி, இன்னைக்கு நான் பப்புனுக்காரா இருக்கேன். ஆமா, எனக்கு ஒரு கடமை இருக்கும். என்ன? நீங்க யாரு ஒண்ணுக்காரு, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கும், பொட்டிக்காருக்கு ஒரு கடமை இருக்கும், கூலிச்சாமிக்கு ஒரு கடமை இருக்கும், வாழமாமாக்கு ஒரு கடமை இருக்கும். ஆமா, அவங்க கடமையை ஒழுக்கமா செஞ்சா வாழ்க்கையில எந்த ஒரு சண்டை சச்சரவும் வரவே வராது. உண்மை தம்பி. என்ன மாமா? அவரு எங்க மாமா. சரி, எல்லாருமே மாமா. வர்ற பிள்ளைய பூராமே டான்ஸ்கார பிள்ளையில இருந்து வள்ளியில இருந்து எல்லாம் எங்களை மாமாங்குது, இவனை மச்சாங்குது. இவரை மட்டும் அப்பா அப்பாண்டா இவரு எங்க போவாரு? இல்ல கூடிய சீக்கிரத்துல அமைச்சு விட்டுருவான். பொம்பளை பிள்ளைலாம் அப்பாண்ட காரணத்தினால நாங்க இப்பதான் சாண ஆரம்பிச்சுட்டா வர. ஏன் தெரியுமா? அவர் துறவரத்தை நாடி போயிட்டு இருக்காரு. உண்மைக்குமே நல்லபடியா போயிட்டு வரட்டும். எங்கேயும் உத்ராசமால கொட்ட விடாம பாசா செய்கிறது. எந்த பிள்ளையுமே இவருக்குள்ள அப்பாண்ட காரணத்தினால அப்படி காலையில நாங்க அப்புறம் மாமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கம்பெனி எடுத்துட்டே இருக்கோம். எந்த பிள்ளைக்கு அப்பாண்டா அவர் என்ன அசைவம் சாமா என்னத்தையும் திம்போம். எனக்கு அப்படி கிடையாதுங்க. யானை பூனை என்னத்தையும் எல்லா கரையும் திம்போம், எல்லாம் திண்டுதாங்க. இவர் சைவம். ஒரே அமாவாசைக்கு விரதம் பிடிப்பாரு. அமாவாசைக்கு விரதம் பிடிப்பாரு. வேண்டுதல் வந்தா என்னத்தை பிடிப்பாரு எனக்கு தான் தெரியும். ஆமா, பௌர்ணமிக்கு அவரு அதை நான் பின்னாடி ரூம்ல கேட்டு சொல்றேன். தம்பி, எனக்கு யார் மேலே வருத்தம் இல்ல. சரி, பானஞ்சி தப்பா மேல மட்டும்தான் வருத்தம். எதுக்கு வருத்தம்? எல்லாரும் சாப்பிட போனமே. ஆமா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு அருமையான உபசரிப்பு. என்னென்ன வச்சாங்க? ஆட்டுக்கறி, ரசம், மோர், சரி, முட்டை. அப்புறம் ஏன்டா அவர் மட்டும் சாப்பிட வரல? ஏன்னா அவரு செய்ய மாட்டார். நாட்டுக்கோழி அடிக்கல இன்னும் கோவம். இல்லைங்க, ஏன்னு கேட்டா உண்மைக்குமே மாமா போய் சைவமா சாப்பிட்டு பழக்கம். அதனால கொழுக்கு முழுக்கு 4 அம்புல் போய் மாதிரி இருக்காரு. சரி வேணா இருக்கட்டும் விடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு என் வீட்டுல எல்லாம் பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியும். பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும்டா. நெசமாவா? ஏன் உன் வீட்டுல எப்படி வச்சு நீ மிரண்டு போய் நிக்கிறியடா? எல்லாரும் பொண்டாட்டி மாதிரி என்ன சொல்லாதீங்க. ஏன் அப்படி? நான் எல்லாம் வீட்டுக்கு போனா தானே என் பொண்டாட்டியை சாப்பிடுவா தெரியுமா? அவ்வளவு பக்தி அவன் மேல? அதெல்லாம் ஒரு மசலும் கிடையாது. நான் தானே போய் சமைக்கணும். விளங்கிடும். அப்படியே கீழே புழுன்னு இருக்க. நீ எல்லாம் பொண்டாட்டி என்ன வச்சு பொழைக்கிற? நான் என் வீட்டுல ரோஸ் அப்படி இருக்க பொண்டாட்டிக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? வீட்டுக்கு போயிட்டா ஒரு வேலை 50 வேலை என் பொண்டாட்டி தான் பாப்பா. அதாண்டா என் மகன் தங்கராஜ்ன்றது. வசத்தை புடுங்கனே நீ வேற. எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். சரி, அவன் உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பாப்பான். நீ நம்ம ஊருக்கு தானா? ஆனா ஒரு விஷயத்துப்பா, என்ன மகனே? வாசல்ல உட்காந்துக்கிட்டு வட்டி சம்பு முத கூட நான் தான் விளக்குவேன். ஏண்டா வாசல்ல உட்காந்து வட்டி சம்பு விளக்க முடியும்? உனக்குலாம் வெக்கம் இல்ல? என்ன யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஏன் கண்டுபிடிக்க முடியாது தெரியுமா? நீ விளக்கையில பொம்பளை மாதிரியே இருக்கிறீங்க. சொல்ற கேளுங்க மாமாண்ணா. இத்தனைக்கு நடு வீதியில உட்காந்து வட்டி சம்பு முத கூட நான் தான் விளக்குவேன். தம்பி, இப்பதான் கடுப்பு வர மாதிரி பேசுறீங்க. என்ன நடு வீதியில உட்காந்து ஒரு ஆம்பளை விளக்குறோம்னா எப்படி நாங்க நம்புறது? யாரும் பார்க்க முடியாதுங்க. அசிங்கமா இல்ல? ஊர்ல வைக்க மாட்டாங்களா? அசிங்கமே கிடையாது. நான் டெக்னிக்கா விளக்குவேன். எப்படி தெரியுமா? யாருமே பார்க்க முடியாது நான் விளக்குறேன். என் பொண்டாட்டி நைட்டியை போட்டுக்கிட்டே விளக்குவேன். குளிஞ்சுக்கிட்டா யாரும். அப்ப நான் சொன்னது சரிதானே? என்னது? பொண்டாட்டி சுடிதார் போட்டிருக்க. நீங்க வேற. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இல்லமாமா. ஏன்னா இப்படிதான் ஒரு சம்பவமே நடந்துச்சு. இஷ்டப்பா மகனே, இப்போ ஒரு சின்ன பையன். சரி, இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப நாளா ஒரு கெட்ட கனவு வந்துட்டே இருந்திருக்கு. என்னடா கனவு? கெட்ட கனவுனா அசிங்கமான கனவு கிடையாது. ஆமா, இந்த சின்ன பையன் படுத்து எந்திரிக்கிறப்ப அவனுக்கு கனவுல என்ன விஷயம் தோணுதோ அது அப்படியே விடிய காலம் நடக்கும். பலே 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 பலே. அப்பேற்பட்ட கனவு அவனுக்கு வரும். இவன் ஒரு நாள் என்ன நல்லா தூங்கி கிடந்திருக்கான். சரி, விடிய காலம் 5 மணிக்கு கத்தி இருந்திருக்கான். எப்படி? எம்மான்னு கத்த. அம்மா ஓடிப்பு என்னடா விஷயம் கேட்ட. அம்மா இன்னைக்கு 5 மணிக்கு
நான் என்ன கனவு கண்டேன் தெரியுமா? என்னப்பா? நம்ம தாத்தா செத்து போற மாதிரி கனவு கண்டேன். நாசமத்து போக அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, தாத்தா வீட்டுல குத்துக்கல் மாதிரி இருக்காரு, அவர் சாகுற மாதிரி கனவு கண்டேன். எப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ பிள்ளை சும்மா கனவு கண்டு போல விட்டுட்டாங்க. சரி, இவ கனவு கண்ட அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு தகவல் வந்துருச்சு. எப்படி இந்த மாதிரி வயலுக்கு போன தாத்தா வர முடிஞ்சு செத்து போயிட்டாருன்னு சொல்லி. அப்பதான் ஆத்தா நினைச்சா நம்ம கனவு கண்டது அப்படியே பழிக்குது, இது ஒரு எதிர்ச்சியான விஷயம் விட்டுட்டாங்க. சரி, மறுபடியும் மறுநாள் 5 மணிக்கு தூங்கி நடந்திருக்கேன். அதே போல திருப்பி கத்திருக்க தூக்கத்துல எப்பா வேற ஓடி போய் பார்த்திருக்காரு. என்னாச்சு? என்னடா ஆச்சு? இன்னைக்கு நம்ம சித்தப்பன் சாகுற மாதிரி கனவு கண்டு. ஐயோ, அவன் துவாயில இருக்கான் சித்தப்பங்க. அதை எப்படி சாக முடியும்? சரி, இவன் சும்மா தான் சொல்றாங்க. திருப்பி அதே போல சின்ன பையன் தானே விட்டுட்டாங்க. அதே போல 5 மணிக்கு போன வருது துபாயில இருந்து. நம்ம தம்பி ஆத்தோட செத்து போயிட்டாங்க. எங்க பிடிச்சிட்டா நம்ம மையம் சொல்றதெல்லாம் பழிக்குது. நாளைக்கு முடிய காலம் என்ன வேலை சொல்ல காத்திருக்காங்க. அப்ப வேற பதறிப்பேன். யாரு முடிய கிடைக்க போறானோ? மணி ஆயிட்டே இருக்குது. 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு. ஆச்சியே பாத்துக்கிட்டு அப்பகார ஓடி போய் எப்ப யாரு பேருப்பான்னு கேட்க, எப்பா எப்பா இன்னைக்கு அப்பா சாகிற மாதிரி கனவு குடிச்சுக்கே நெஞ்ச சண்டால கடைசியில நம்மள தூக்க போறானே. சாயங்காலம் 5 மணிக்கு செத்து போயிடாங்க. இல்ல வாட்சிய பாக்குறியா? 4 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆக போகுது. அப்படியே நெஞ்ச புடிச்ச ஹோட்டல் கிடக்குறியா? சரி, 5 மணி ஆச்சு. அப்புறம் ஆச்சு, செத்துட்டானா? 6 மணி ஆச்சு, சாகல. ஏன் தம்பி? தெரியல. என்னாச்சு? அப்பதான் சந்தோஷம். என் மையம் கண்ட கடவுள் பழிக்கல சந்தோஷம் மிதக்குறியா? உயிர் தப்பி விட்டான். அப்பதான் விடிய பொறுத்த வரல 6 மணிய போல. எப்பா தம்பி, என்னப்பா உன் வீட்டுக்கு டெய்லி பால் ஊத்துற பால்காரே 5 மணிக்கு செத்து போயிட்டான். அப்போ எவன்டா அப்பதான் முண்டை அவன் ஜோடி வச்சிருக்கான்னு தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யாரையுமே நம்பி உள்ள விட முடியல. ஏன் உள்ள விட முடியல? நண்பேன்னு சொல்லி வர்றாங்க, ஆனா உள்ள சோழியை முடிச்சுறாங்க. யாருக்கு தெரியுது? எப்படி கேப்லாம் தர்றாங்க? சரி சரி பாருங்களேன். ஏன்னா எதையுமே எதிர்க்கு இருக்கிற பணம் வந்து நமக்கு பின்னாடி தெரியவே தெரியாது. அவங்க முதுகுக்கு பின்னாடி ஆயுதம் வச்சு குத்துனாலும் நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா குத்துனது நண்பனா இருந்தா கூட செத்தா கூட சொல்லக்கூடாது. துரோகியை மன்னிச்சிடலாம், நம்பிக்கை துரோகியை மன்னிக்கவே கூடாது. வெரி குட். ஆனா என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் 2 ஒண்டாட்டி கட்டி சந்தோஷமா வாழ்றேன். 2 ஒண்டாட்டி கட்டி சந்தோஷமா இருக்கானா? இதுல அநியாயமா இருக்கு. சத்தியமா வாழ்றேன். அவன் இன்ஜினியர் இருக்கான். முத அவன் என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். தம்பி 2 ஒண்டாட்டி கட்டினே சந்தோஷமா இருக்கான்ற ரசமாத்த என்னமோ சரிக்கா என்னைய பிடிச்சாங்க. அந்த மூணு கஞ்சி இருக்கான்னு தெரியல சொல்ல வர. அப்படி இல்லப்பா, எனக்கு உண்மைக்கு ஒரு கொண்டாட்டி தான். ஆமா, உண்மை ஒத்துக்கிறோம்ல. என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் 2 கொண்டாட்டிக்காரு. சரி, எனக்கு மாப்பிள்ளை தான் வேணும். எனக்கு என் கொண்டாட்டி குடிச்சா சண்டை ஓடுறா, பொழுது அடைந்தா சண்டை ஓடுறா. ஆனா என் மாப்பிள்ளை 2 கொண்டாட்டி கட்டி சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம். எனக்கு பகுத்தறிச்ச தாங்களும் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அதான் மாப்பிள்ளை, நான் ஒரு கொண்டாட்டி கட்டி அவன் பொழுது குடிச்சா சண்டை ஓடுறா, பொழுது அடைந்தா சண்டை ஓடுறா. நீ 2 கொண்டாட்டி கட்டி உன் வீட்டுல டெய்லி சிரிப்பு சத்தமா கேட்டது எப்படான்னு கேட்டேன். அவன் சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன மாப்பிள்ளை, ஒரு கொண்டாட்டி கட்டினா அவன் நம்ம ஊரே சண்டை ஓடுவான். ஆமா, 2 கொண்டாட்டி கட்டினா அவனுக்கு 2 குடும்பம் பிடிச்சிட்டு நம்மள விட்டு பலே. ஆனா 2 கொண்டாட்டிக்கு எங்க ஓரது? நீ சொல்லி நானும் பண்ணி கடைசியா எட்டு ஏமாத வைத்திரிய. ஏன்னு கேக்குறீங்கன்னா இப்ப இங்க பெண்கள் எவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க. ஆமா, அப்படியே ரோட்டுக்கு சைட்ல செவச்சோதி உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்து நான் பப்புனுக்கார ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். எப்படி? நான் கேட்கிற கேள்விக்கு இருக்கிற பெண்கள் யாராலும் சரியா கை தூக்குறாங்களோ தலைக்கு 200 ரூபாய். தம்பி காசு போயிரும், ரொம்ப மரியாதையா பேசுங்க. மாப்பிள்ள, இந்த நேரத்தை தலைக்கு 200 ரூபான்னு சொன்னா எலெக்ஷன் நேரம் வேற மாதிரி நடத்தும். அதுக்கு இல்ல வேற மாதிரி போயிருந்தான். ஐயோ சரி விடுங்க. எதுல விட? பயன்லடா கதைவிடு கேளுப்பா. சொல்லுமானே 200 ரூபாய் கஷ்டமா காசு தர்றேன். நான் ஒண்ணு அதுக்காண்டி கொடுத்து வரல. நான் கேட்கிற கேள்விக்கு சரியா கை தூக்குனா யார் சொல்லுவா? எல்லா பேருமே சரியா கை தூக்க மாட்டாங்க. சரியான பதில் சொல்றவங்க தான் கை தூக்க போறாங்க. ஆமா யாத்தா, நிறைய பெண்கள் உட்காந்துருக்கீங்க. பப்புனு தானே தப்பான விஷயத்தை கேட்க மாட்டேன். நான் கேட்கிற கேள்வி சிம்பிளான கேள்வி, சின்ன கேள்விதான். இருக்கிற பெண்கள் யாராலும் சரியா கை தூக்குறீங்களோ தலைக்கு 200 ரூபாய் தர்றேன். சொல்லுங்க. கேட்கவாக்கா மண்டைய கிடுக்கு நாட்டிய ரெடியா? கேட்கவா? அது ரெடியா இருக்கு. சரியா கை தூக்குனா 200 ரூபாய். கஷ்டமான கேள்வி கிடையாது. என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, காசு கொடுக்கலைன்னா உன்னை என்ன செய்யறது? செருப்பு கட்டி அடிப்போங்க. காசு மட்டும் நான் கொடுக்காம ஏமாத்திட்டு போனேன்டா இந்த மேடையில தூக்கு பிடிச்சாங்க. உன் அண்ணா குண்டி கவர் எடுத்து குளிக்க தொங்க விடுறேன். சாக மாட்டாங்க. என்ன கேள்வி? கஷ்டமான கேள்வி கிடையாது. இங்க இருக்கிற
கூட்டத்துல யாரெல்லாம் வீட்டுல கட்டுன புருஷனுக்கு ஒழுங்கா மரியாதை கொடுக்குறீங்களோ அம்பது பொம்பளை வைத்து பார்ப்போம். ஒரு சனம் தூக்கல, இன்னும் ஒரு விக்கி தூக்கல. என்னப்பா அது? ஏண்டாபானே பூரா நம்ம குரூப்பாத்தே இருக்க முடியா? எல்லாம் புருஷனை பத்திர புருஷன் நம்ம தான் மறந்து குளிச்சு ஆகணுமோ? செலுத்துக்க உனக்கு ஒரு சனம் கையை தூக்கலையடா. மூடிக்க. எல்லாம் புருஷனை மாட்ட மாட்டாரு அடிக்க போல இருக்கு. செலுப்பு வர கோவம் வந்துச்சு. கேட்ட கேள்வி சரியா? கை தூக்குறா தூக்க மாட்டா பாத்தீங்களா? ஆனா இதாவது பெரிய பரவாயில்ல. இங்க இருந்து தலைக்கு 200 ரூபாண்டு. நேத்து போன ஊர்ல பெரிய கல்லு சரி எடுத்துக்கிட்டு எரிய வந்தாங்க. ஏண்டா இங்கயாவது பெண்களுக்கு தலைக்கு 200 ரூபான்னு. நேத்து போன ஊர்ல ஆம்பளை கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஆம்பளை கிட்ட என்னடா கேட்ட? நான் கேட்கிற கேள்விக்கு ஆம்பளையால யாரெல்லாம் சரியா கை தூக்குறீங்களோ கை தூக்குற ஆம்பளைக்கு தலைக்கு ஒரு கோட்டு சூப்பராமானே அவன் கை தூக்கு ரெடியா உட்காந்துருக்கு. நல்லா அறிவிச்சிருக்கியே. ஆனா நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சித்தப்பா? என்ன கேள்வி? யாரெல்லாம் வீட்டுல கட்டுன பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறீங்களோ 50 பேர் கைய தூக்குங்கண்டு. நாசமா போனது 50 பேர் தூக்கிட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் கைய தூக்கவே கிடையாது. அதான்டா ஆம்பளைன்றது. அப்படி தெரியும் நானும் நினைச்சேன். இப்படி சொல்லிட்டேன். அண்ணே பப்புனுக்கார மானத்தை காப்பாத்தது சிங்கமே, ஆம்பளை வர்க்கத்தை காப்பாத்தது என் போர் கொடியே, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. பப்புனுக்கார மேல ஒரு கேள்வி கேட்டேன். யாரெல்லாம் கட்டுன பொண்டாட்டி அடி வாங்குறீங்களோ அப்படி பேரு கையை தூக்குங்கன்னு சொன்னேன். எல்லா பேரும் தூக்குனாங்க. நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ரோசப்பட்டு கை தூக்கல. நீ தான் போட்டியில ஜெயிச்ச புடி. அவன் போட்டி பரிசு போட்டுருங்க. அந்த ஆளு வாங்க மாட்டேன். ஏன்னா நீ தானே கை தூக்கல, நீ தான் போட்டியில ஜெயிச்ச புடி போட்டுரு. ஆனா போ தம்பி, நான் ஏன் நீ கேட்ட கேள்விக்கு கை தூக்கல தெரியுமா? ஏனே அதுக்குதான் நான் வார்த்தை சொல்றேன் தம்பி. நான் ஏன் நீ கேட்ட கேள்வி கை தூக்கலன்னா நேற்றுதான் எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடந்த சண்டையில அவன் அடிச்சு கையை ஒடிச்சு போட்டு அதான் கையை தூக்க முடியாது. தம்பி சித்தப்பா அப்படி நினைக்காதீங்க. எனக்கு மட்டும் பொண்டாட்டி மேல கோவம் வந்துச்சு, அடி பிரிச்சு புடிய போயிடுச்சு. வேணாம் அடி நீ பிடிப்ப அது ஒண்ணு பிடிக்குமா? என்னடா அடிக்க கராத்தா பழகிருப்பா அவங்கள, அதே ஆல்ரவுண்ட போட்டு அடிச்சிடுறது. சதக்கு சதக்கு ஒரு விஷயம் என்னைக்குமே பொண்டாட்டி கட்டுப்பாடுகள் வச்சுக்காங்க. கை மீறிச்சு எனக்கு உள்ள காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. அதான் வேணாம்னு உட்காந்து வெட்டி போல. ஏங்க நான் ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்பீங்களா? இல்ல அன்னைக்கு பக்கத்து ஊர்ல செல்லப்பண்ணத்தில் நடந்து வந்திருந்தேன். நம்ம ஊர்ல இருந்து ஒரு 10 பேர் வந்திருந்தது. அங்க ஒரு குட்டி கதை சொன்னேன். ஆனா அந்த கதையை ஒரு 2 பேர் உள்ள வந்து தம்பி நம்ம ஊரு மேலே அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கன்றாங்க. ஆமா மக்கள் வார்த்தைக்கு எனங்க அந்த கதையை நான் சொல்றேன். கொஞ்சம் அனைவருமே தயவு செய்து ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா இந்த கதையில விளக்கம் நிறைய இருக்கும். ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு இந்த கதையில. ஒரு நிமிஷம் நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா இந்த கதையில விளக்கம் புரியும். அதனால யாரும் தயவு செய்து பேசாதீங்க. ஒரு நிமிஷம் கதையை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ என்ன மக்கள் ஆசை ஆமா காது கொடுத்து கேட்கிறேன். என்ன ஒரு ரத்தம் வரவே வராது. நல்லா எப்படி மட்டும் வந்து பாருங்க. கதையை சொல்ல ஆரம்பிக்கலாமா? சொல்றேன் சித்தப்பா நல்லா கவனிங்க. இப்படித்தான் ஒரு மன்னர் ஒருத்தர் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. மன்னர் இருக்காரு. கதையை மட்டும் கீப்பா போட்டு இருக்கணும். இந்த மன்னருக்கு பொண்டாட்டி யாரு? மகாராணி. இந்த மகாராணி சபையில இதுல ஒரு மந்திரியா இருக்காரு. இந்த மகாராணி குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டா வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. அரண்மனை எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுல மந்திரிக்கு ஒரு எச்சிக்கால புத்தி. என்ன புத்தி? என்ன தெரியுமா? மகாராணி உதட்டு மேல ரொம்ப நாளா அந்த ஆளுக்கு ஒரு வெறி கொண்ட பார்வை. எச்சிக்கால புத்தி. எச்சிக்கால புத்தி 1ஆம் நம்பர் பொட்ட வரைக்கும் எப்படியாவது மகாராணி உதட்டுல முத்தம் கொடுத்தே ஆகணும்னு வெறி கொண்டு தெரியா மனுஷன். உன்னைய மாதிரி ஏன் அது வரைக்கும் கொடுக்காம இருந்தேன். சும்மா ராசாவோட பொண்டாட்டிக்கு மந்திரி கொடுக்க முடியுமா? ஓ அப்படியா? சரி. மகாராஜா பொண்டாட்டிங்க மந்திரி என்ன சொல்றாரு? முத்தம் கொடுக்க முடியாது மகாராணி ஆடுறதுனால. அப்பதான் திட்டம் போடுறாரு. இவரை முத்தம் கொடுக்க வைக்கிறோம். எப்படா திட்டம் போடுறா தெரியுமா? அரண்மனை வைத்தியர் இருக்காருல வைத்தியரை போய் கேட்கிறாரு. வைத்தியர் எனக்கு ரொம்ப நாளா மகாராணி உதட்டு மேல ஆசை. நான் எப்படியாவது முத்தம் கொடுத்து ஆகணும். என்னைய மட்டும் நீங்க மகாராணி முத்தம் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 பொற்காசுன்னு சொல்ல 5000 காசு தரேன்னு சொல்ல. இந்த வைத்தியர் என்ன பண்ணாரு? காசுக்கு ஆசைப்பட்டு சரி மந்திரி உன்னை மகாராணி உதட்டுல முத்தம் கொடுக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு தம்பி. நீ கவலைப்படாம போன்னு சொல்ல. 5000 இருக்கட்டும் 1 லட்சமா இருக்கட்டும் மன்னரோட பொண்டாட்டி இல்ல எப்படி பார்க்க முடியும்? ஆனா காசுக்கு ஆசை பண்ணிட்டு செஞ்சுட்டாங்க. இதே பூரா செஞ்சா இல்ல மந்திரிய முத்தம் கொடுக்க வச்சுட்டியா? எப்படி தெரியும்? நான் லிப்டிக் போட்டு
புடுங்கிட்டு வந்து அம்மியில உட்காந்து நல்லா விழுந்து பட்டு அரைச்சு பொடியாக்கி மகாராணி உதட்டுல போட உதட்டு சாயத்துல போய் இப்படி காணி பொடி எடுத்து போய் அப்பி விட்டு வந்துரு. இத மகாராணி எடுத்து போட இப்படியே அந்த அம்மா இழுக்குது. இழுக்க சண்டை அரிக்க கிளம்பிடுச்சு. உதடு ரெண்டு மேல எடுத்து வீழ்ந்து போச்சு. உடனே ராஜா போய் கேட்கறாங்க, ராஜா என் உதட பாருங்க எடுத்து வீழ்ந்து போச்சுன்னு சொல்ல. யாராவது ஒரு பிரச்சனை வைத்தியர் கூப்பிடுறாங்க. வைத்தியரே ஓடியாங்க. ஏமா வைத்தியர் ஓடி போய் பார்த்திருக்காரு. என்ன மகாராஜா ஆச்சு? மகாராணி உதடு வீழ்ந்து போச்சியா என்னன்னு பாரு. அப்பத்தான் இந்த வைத்தியர் திட்டம் போட்டு சொல்றாரு, எப்படியாவது முத்தம் வைக்கல. என்ன சொல்றாரு தெரியுமா? ராஜா, மகாராணி உதட்டுல வந்திருக்கிறது ஒரு கொடிய நோய். இந்த நோய்க்கு உலகத்துல மருந்தே கிடையாது. மகாராணி சாக போறாங்கன்னு சொல்ல மகாராஜா நெஞ்ச புடிச்சுட்டாரு. முடிஞ்சிருச்சே. வைத்தியரே எப்படியாவது மகாராணியை காப்பாத்துங்க. நீங்க காப்பாத்தி கொடுத்தாலே உங்களுக்கு 50,000 பொற்காசு தரேன்னு சொல்ல மகாராணியை காப்பாத்துட்டு இவங்களுக்கு காசு சொல்லிட்டாரு. அப்பத்தான் என்ன பண்ணாரு தெரியுமா வைத்தியரு? மகாராஜா, மகாராணி உதத்துல வந்த நோய்க்கு வேற எதுவும் மருந்து கிடையாது. ஆனா நம்ம அரண்மனையில் இருக்கிற மந்திரியார் வாயில இந்த பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல பாவத்துக்கு பாவம் இல்லைன்னு ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? எப்படியாவது மந்திரியை பாவம் போட்டு கூப்பிட்டு வந்து மகாராணி உதத்துல ஒரு நாள் முழுக்க முத்தம் கொடுத்து விடுங்க, என் பொண்டாட்டி உதவி சரியானா போதும்னு சொல்லி மந்திரி மகாராணி கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள தள்ளிட்டாங்க. ஒரு நாள் முழுக்க மந்திரி வச்ச வாயை எடுக்கல. உச்சு உச்சு உச்சுன்னு கொடுத்து ஆகிருக்காங்க. ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. முடிய காலம் பார்த்தா மகாராணியோட சரியா போயிருச்சு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இங்கதான் மெயினான விஷயமே இருக்கு. மந்திரிய முத்தம் கொடுக்க வச்சுட்டா வைத்தியருக்கு மந்திரி 5000 பொற்காசு தராதான பேச்சு. இப்ப முத்தம் கொடுத்து முடிச்சுட்டாரு. பேசுறபடி வைத்தியருக்கு காசை கொடுக்கணும்ல. வைத்தியர் போய் மந்திரியை பார்த்து கேட்கிறாரு, மந்திரி நேற்று என்னப்பா நல்லா முத்தம் கொடுத்தியா? ரூமுக்களை வச்சு ஒரு நாள் முழுக்க முத்தம் கொடுத்து எடுத்துட்டு என் ஆசையே தீர்ந்து வச்சுன்னு சொல்ல. சரி முத்தம் கொடுத்துட்டேன், பேசுறபடி என் காசை கொடுறா. அப்பத்த மந்திரி சொன்னா, போடா இச்சா போல அவனை வைத்தியர உனக்கு என்ன மைத்துக்கு நான் காசு தரேன். என் ஆசை மகாராணிக்கு முத்தம் கொடுக்குற ஆசை. முத்தம் கொடுத்து முடிச்சுட்டு உனக்கு என்ன மைத்துக்கு காசு தரணும்ல. அப்பத்தான் வைத்தியர் திட்டம் போட்டாரு, என்னையவே நீ பகச்சுக்கிறியா, உன்னை எப்படி பழி வாங்குற பாரு. என்ன ஆகுது வைத்தியரு? மகாராணி உதட்டுல பூசலுக்கு செந்தட்டி அரைச்சு வந்தார்ல, இந்த செந்தட்டியில கொஞ்சோடு மிச்சம் இருந்திருக்குது. இந்த மிச்சம் இருந்த செந்தட்டி எப்படி எடுத்து என்ன ஆகுனாருன்னா, மகாராஜா குளிக்கிறப்ப அந்த ஆள் கோமணத்துல போய் தடை விட்டு வந்துடுறேன். இதை எடுத்து மகாராஜா மாட்டேன் கிளம்பிடுச்சு. மகாராஜாவுக்கு அரிப்பு. ஐயோ 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 கத்துறத வைத்தியர் புரிஞ்சுக்கிட்டு வந்தாரு. என்ன மகாராஜா ஆச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? வைத்தியரே முடியல, என்னால உடம்பு அரிப்பா அரிக்குதுண்ட. அப்பத்தான் வைத்தியர் போட்ட திட்டத்தை பழிவாங்க நிறைவேற்றாரு. மகாராஜா, இது சாதாரண நோய் கிடையாது. மகாராணிக்கு உதட்டுல வந்துச்ச நோய், அந்த நோய் தான் உங்களுக்கு இங்க வந்திருக்குது. மகாராணி உதடு சரியாக என்ன பண்ணா, மந்திரியை கூப்பிட்டு ஒரு நாள் முழுக்க முத்தம் கொடுக்க விட்டோம். அதே போல பண்ணுங்க மகாராஜா. தூக்குங்க மந்திரியை. ரூமுக்குள்ள வச்சு ஒரு நாள் முழுக்க வாயை பிடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கதை உங்களுக்கு அசிங்கமா தெரியலாம், ஆனா 2 கருத்து இருக்கு. பேசினபடி கொடுத்திருந்தா இந்த வேலை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது? அளவுக்கு மீறி ஆசை வைக்க கூடாது. மற்றும் ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மகாராணி யாரு? மந்திரிக்கு அடுத்தவன் பொண்டாட்டி. அடுத்தவன் பொண்டாட்டி ஆசை வச்சா கடைசியில வாயத்தை கிழிப்பாங்க. கிழிக்க கூடாது. அதனால என்ன பண்ணக்கூடாது? அளவுக்கு மீறி ஆசை வைக்க கூடாது. வாயை கிழிச்சிருவாங்க. என்னையில இருந்து ராமதாஸ் மாமா, நீங்க தான் ராசா, நீங்க தான் வைத்தியர், பவதாரி தான் ராணி, நான் தான் மந்திரி. முத கிழிச்சு எனக்கு மந்திரி வேணாம். 1000 வருஷம் பேசினாலும் அதுக்குள்ள முத்துராசு இருக்காங்க. மூலச்சாமி வாசப்படா போட்டுருவாங்க. ஏன் சொல்றீங்க? ஞாபகப்படுத்தாது. எப்படி காரணம் அம்மா அப்படிங்க கொஞ்சம் பார்க்க கூடி இருக்கிற பெரியோரே, குற்றம் குறைய பொறுத்து மாற்றி தருவீரே. Oh
அமைதியாக நாடகத்தை ரசிக்க வேண்டும். இந்த மனிதனும் இந்த நாடகத்தை நடப்பாள அருமை மாமா மதுரை மாவட்ட கண்டெடுத்த கேஎன் பாலன் மாமா தானுங்க. சோழபுரணி தங்கராசுதானுங்க. பக்கம் மேலம் பக்கம் மேலம் முக்கியமான ஹார்ட் பிட்டு நீங்களே ஆகிய சிறந்த முறையில் அருமையான முறையில் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி துணை சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் வட்டம் வண்டிக்கோட்டை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி கோவில் சித்திர வருடப்பிறப்பை முன்னிட்டு உங்கள் முன்னால் மிக சிறப்பாக இன்றைய தினம் வண்டிக்கோட்டை 7 புல்லட் கபடி குழு சார்பாக மற்றும் இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெறும் மற்றும் இன்றிரவு வண்டிக்கோட்டை 7 புல்லட் கபடி குழு சார்பாக உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லக்கூடிய முழுக்க சிறந்த முறையில் சிறப்பாக சிறந்த நகைச்சுவை நாடகம் என்ற முறையில் உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்ட நாடகம் கதம்பம் காமிக்கின்ற சிறந்த நகைச்சுவை நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது. இந்த நாடகத்தில் சிறப்பாக உங்கள் முன்னால் நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணிகள் சென்றெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கூடிய சிறந்த முறையில் அருமையான முறையில் சிறப்பாக உங்கள் முன்னால் பம்புனாக நடிகை காத்துக் கொண்டிருக்கும் நமது அருமை மாமா சென்றெல்லாம் பேரும் புகழ் பெற்றக்கூடிய பல திரைப்படங்களில் நடித்து வெற்றிகரமாக வாழ்ந்துடக்கூடிய என அருமை மாமா எங்கு சென்றால் என நேற்று அவர் வந்திருக்காரு போல அவர் வந்ததும் என்னைக்குமே ஓடிதான் இருக்கும். சிறப்பாக நமது அழகானூர் மாடல் மருகாமலுக்கும் கொளிச்சிப்பட்டி மாடல் போட்டக்கூடிய அருமை மாமா எஸ்கே போனகுரு அவர்கள் உங்கள் முன்னால் மற்றும் ஒரு முன்னாடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சிறந்த முறையில் அருமையாக சிறப்பாக உங்கள் முன்னால் சிறப்பாக காத்துக் கொண்டிருக்கும் சென்றவர்களால் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை தனக்கென்று தானே ஒரு பாணியை வகுத்து வரக்கூடிய எங்கள் செல்ல குட்டி நமது ஒவ்வொரு மாடல் மருகாமலுக்கும் திருமல்பட்டி மாடல் கண்டெடுத்த அருமை மாப்பிள்ளை ஆற்றி முத்துராஜா அவர்கள் உங்கள் முன்னால் மற்றும் ஒரு முன்னாடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் ஒரு சைஸா வாசிக்கிறீங்க என்ன சரி போங்க. ஆகிய சிறப்பாக அருமையான முறையில் உங்கள் முன்னால் சிறப்பாக நாங்கள் என்னதான் பாடினாலும் என்னதான் நாடினாலும் எங்களுக்கு தக்கவாறு இசையமைக்கும் ஆர்வலை கலையரசு அருமை மாமா சென்றனா வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய நமது கமதி மனம் அறியாமலுக்கும் செய்யாமல் பட்டக்கூடிய கேஆர் ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்களுடைய ஆறுமுடி மன்றின் பாட்டு ஆடிமுகனே ஆதி முதலானவனே பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா ஏனென்று கெடுமையா இந்த ஏழை
படிக்கிறியா? அங்கே மட்டும் தான் படிச்சுட்டேன். உண்மையும் மாமா நீங்க மட்டும் நான் மட்டும் மஸ்தியா இருந்தேன்னா அவங்க வாக்கப்பட்டிருப்பேன். என்ன நீ பொம்பளை இருந்துன்னு வச்சுக்க, ஏன் 4வது பிள்ளை பெற்றிருப்பேன் எனக்கு. நான் மட்டும் பொம்பளை இருந்தேன்னா என் பிள்ளை நேரம் காலேஜ் படித்தேன் 8 வயசுல முடிஞ்சிருப்பாங்க. நீங்க வேற இப்ப வந்து கூட சில பேர் சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்பவுமே நான் தான் திருறேன், வர மாட்டேங்கிறேன். எதுக்கு வாக்கப்பட்டு பதப்படுத்தி வச்சுக்க. ஆக சிறப்பாக அருமையான முறையில் இங்கு விருதுநகரத்தை விசன் காத்துக் கொண்டிருக்கும் விருதுநகர் சக்கரவர்த்தி சென்ற வெற்றி பெற்று கொண்டு அருமை மாமா பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அருமை மாமா எங்களை போன்ற கலைஞரை சிறப்பாக வளர்த்தக்கூடிய எனது அருமை மாமா அத்தான். சரி இருக்கட்டும். ஆக மதுரை மாவட்டம் கண்டிருந்த என் சிங்கம் சிறப்பாக மாமா மாமா அவர்கள் சிறப்பான முறையில் ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்களை அருமையாக இந்த ஊருக்கு அழைத்து வந்த இன்றைய தினம் நடக்கவிருக்கும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மாறிய என்னை பாசத்துக்கு மாமா மதுரை மாவட்டம் கண்டிருந்த KM பாலன் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதகம் டொப்பியன் டோலகன் செண்டை
அப்படியே பூந்து விளையாடு. எனக்கும் பூந்து விளையாடு. ஏன்னா மாமா அவர்கள் சிறப்பாக எங்கிட்டு செல்வாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு எப்படி தெரியல, எங்க கிட்ட வந்தா மட்டும் குழந்தை மாமா இருப்பாங்க. எங்களுக்கு பிடிச்சலாக்க மாமா அவர்கள் எப்பயுமே நல்லா வருது. எனக்கும் பிடிக்கும். எனக்கு எதாவது பிடிக்கும்னு உனக்கு பிடிக்கும், அதை பிடிச்சிடாத. ஆனா அந்த விஷயத்துல நான் சண்டை ஓட்டேன்னு கேட்க மாட்டேன். சரி சரி எனக்கு தெரியும். அருமையான பொருள் உங்க முன்னாள் ஆளுடைய சான்றோடு ஆளுடைய சக்கரவர்த்தி சென்றாக சொல்லக்கூடிய அருமையாக எங்க உங்கள் முன்னால் விருத்தம் சொல்லுங்க. அருமை மாமா பாலன் அவர்கள் அருமை சிஷ்யப்பணி வாங்கிய அருமை சித்தப்பா அவர்கள் உங்கள் முன்னால் மாமா சித்தப்பா சார் அப்பப்ப முறை ஞாபகப்படுத்தப்பா. நாடகக்காரர்களுக்கு என்னடா முறை இருக்கு? சரி விடு, நீயே ஞாபகப்படுத்துறிய. ஆக முதல்ல அழகர்கள் மருமகனுக்கும் மீனாட்சி மன வட்டத்தில் எப்பம் சரவணகுமார் உங்கள் முன்னால் ஆல் சைடு ரவுண்ட். ஏன்னா உண்மைக்குமே பாத்தார் எப்படியோ சிஸ்டர் எப்படியோ அப்பது யாரும் எந்த குறையும் இல்ல. அதெல்லாம் என்ன தேவன் சந்தேகா வயசு பையன் வேற செக் பண்ணி அடிக்கிறிய இங்க மட்டும் தான் இப்படி இருப்பியா தூங்கிடுவேன். சிறந்த மாதிரி அதுவாக சிறக்காக தாள பேச கொண்டு தாள சுதி கலைஞர் அருமையான தாள பேச கொண்டு இந்த ஆளு நடிச்சிட கூட யாருமே வேறாங்கிறாங்க. அப்ப அளவு கொண்டு வந்தாங்க மாற ஒரு என் வயசுக்கு மாற ஒரு நாள் டை அடிச்சு வச்சிடறேன். இவன் அடிச்சு கொண்டாடுனேன் போட என்ன டை அடிச்சு மண்டைக்கு முகரட்ட மாறலையே அதான் வித்தியாசம். ஆகிய சிறப்பாக தாள பேச கொண்டு தாள கலைஞர் நமது மதுரை ஏற்பட்டு அறியாமலுக்கும் பரம்பு பற்றி மாற
குறிப்புல தெரிய வேணாமா? தெரிஞ்சு செய்யறது இவ்வளவு இருக்குன்னா தெரியாம என்னமா செய்வாருன்னு யாருக்கு தெரியும்? எல்லா பேரும் வந்தா தூங்கிடுவேன். ஆனா எது செஞ்சாலும் வெட்டி மசாலா தான் செய்யணும் எனக்கு தெரியும். அது வச்சிருந்த போது அதுக்காக இங்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில வீட்டுல சாப்பாடு எவ்வளவு ஒரு அருமையான சாப்பாடு. ஆனா வேறுன்ற அளவுக்கு பார்த்து பார்த்து கவனிப்பு என் செங்க சரி இருக்கட்டும். ஒவ்வொரு ஒரு ரகமாக சிறந்த முறையில் அருமையான முறையில் ஏன்னா வீட்டுக்குள்ள போனோன்னு அருமையான முறையில் இலைய போட்டு தண்ணி அவங்கள தொளிச்சு அம்மா சோறை போட்டு உண்மைக்குமே எங்களுக்கு அன்பான வீட்டுல போல விழுந்து விழுந்து பரிமாறிய அனைத்து மாமாக்களுக்கும் என்னடா விட்டா அடுத்த வருஷம் நீங்க நெளிய பேசிடுவாங்க போல. அனைத்து நம்பருக்கும் அனைத்து மாமாக்களுக்கும் அனைத்து மச்சாங்களுக்கும் சிறந்த முறை நன்றி நன்றி கிடைத்த வணக்கத்தை தெரியப்படுத்தணும். ஏன்னா எந்த வருஷம் வந்தாலும் இப்படியே போடுவேன்னு சொல்லிவிட்டு அப்பதான் நல்லா இருக்காங்க. ஆகிய நான் சிறப்பான முறையில் அருமையாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி ஒளி ஸ்தாபகம் நமது சிறப்பான முறையில் எந்த இடம் சென்றாலும் சிறப்பாக பேசக்கூடிய வன்னிக்கொட்டை மண்டலம் கண்டெடுத்த திரு ரச்சன் ஆடியோஸ். ரச்சன் 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 யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போன இடமெல்லாம் பாதையா மாறணும். யாருடைய நிலையிலும் நினைப்பாரு சோம்பேறியாக விரும்ப மாட்டேன். என்னுடைய நிலையில சோம்பேறிக்கு உருவாகவும் விட மாட்டேன். அருமையான முறையில் சிறந்த ஒரு நல்ல பாட்டு. உண்மைக்கே பழைய பாட்டு தான். பழைய பாட்டை போட்டா இல்லங்க பழைய பாட்டு தான். பழைய பாட்டு செட்ல போட்டா டிஎம் சவுந்தரராஜன் பாடுறாரா பி சுசிலா பாடுறா கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப உள்ள புது பாட்டு மைண்ட் செட்ல போட்டா யாரு பாடுறாங்க தெரிய மாட்டேங்குது. நாய் வேலாம் சேர்ந்து கட்டுது கேட்டா பாட்டு. ஒரு புது பாட்டு தெரியும் பாத்தீங்களா? இந்த மாறி டூல இருந்து என்ன படிச்சுட்டு ஏய் ஏ பெருசட்டாவே ஏ கரிகொண்டே ஏ குட்டிப்பட்டாவே ஏய் ஏ பெருசட்டாவே ஏ கரிகொண்டே ஏ குட்டிப்பட்டாவே நீங்க மச்சான் அப்புறம் மூடில வச்சான் யார் வாயில வச்சேன் எவனா வச்சேன் அப்படி எதற்கு எப்படி போனா சரி சிறந்த மாதிரி அருமையாக நாடகம் சிறப்பு நாடகம் எப்பேருக்கு நாடகம் தெரியும் முடிய இறக்கி இருந்து நாடகத்தை சிறப்போடு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாடகம் எங்கிற கதை முறைப்படி 2:30 முடிஞ்ச 3 மணி அளவு அதோட நாடக கதமகாமைக்கு முடிஞ்சிடும். ஏன்னா கதமனாட சிலவர் பார்த்துருப்பீங்க சிலவர் பார்க்காம இருப்பீங்க. பள்ளி நிறுவன நாடகம் போல இது முடியவே நடக்காது. முடிஞ்சா 3 உங்க அன்பு 2:30 வரைக்கும் தான் எங்க சங்கத்தில் அளவு. அப்படி மீறி அன்போடு வாதம் இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் மணி 3 வரைக்கும் சிறப்பாக நடத்துவோம். சிறப்பான முறையில் நாடகத்தை சிறப்போடு பாருங்க. 2:30 முடிச்சிடும். ஆமாப்பா அதான் முக்கியம். ஆனா ரசிகர் விருப்பம் பட்டால் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 3 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும். ஆமாப்பா வீட்டுல ஒரு 5ஆம் பாகம் நடத்தணும். என்ன அடுத்தது நாளாமா ஒட்டி அதுவே பார்த்துங்க. சிறப்பான நாடகத்தை பார்க்க சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் அருமையாக பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண வருக வருக. இப்படிக்கு வன்னிக்கோட்டை கிராம பொதுமக்கள் மற்றும் சிறந்த முறையில் நமது 7 புல்லட் கபடி குழு என்பதை சிறப்புடன் பெரிதாக தெரியப்படுத்திக் கொண்டு நாடகத்தை உங்கள் முன்னால் அமைத்து கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதி பெற்றக்கூடிய இது போன்ற கதவும் கவி வள்ளியூர் நாடகம் வீரமண்டை கட்டபொம்மன் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகரை கொண்டு அமைத்தரும் நாடகத்தின் பொன்னான அமைப்பாளர் அலிமை மாமா மதுரை மண்டலம் கண்டெடுத்த KN தம்பி நாடகம்லாம் நல்ல நடிகரா போடுறாரு. நல்லா ஊர்ல சித்தப்பா தான் வேணும்னு கேட்கறாங்க. சரிதான். ஆனா சம்பளத்தையும் நான் சேர்த்து கொடுத்துட்டு போறாரு. குறைந்த செலவு சொன்ன குறைந்த செலவு எவ்வளவு? குறைஞ்சது 30,000. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அறிவு மக்களின் பாடம் என்பது தெளிவாக தெளிவுபடுத்திக் கொண்டு ஆகையால் இங்க அருமையான ஒரு நடனமான கத்துக்கும் நடனம் மங்கைகள் ஊர்ல எவனுக்கா சாவு வருது. இருமுண்டா ஏன் ஏன் சீக்கு வந்து முன்ன மாதிரி கத்தி கிடக்குற ஒரு உங்க முன்னால் நடனமான கத்து கொடுக்கும் நடனம் மங்கை அபிநய சுந்தரி கமட்டையை கிழிச்சிருவேன். இல்லங்க வர்ணிப்பு நாட்டிய தாரகை நடன சிங்காரி ரோசா
பிறகு தேவலோகத்து மின்னல் வீச்சம் எடுக்க போகுது. தேக்கு மரத்து சன்னல் ஆவா நல்லா இருக்குமா? நமிதா இடுப்பு கை பிடிச்சவரெல்லாம் நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். நமிதா இடுப்பு நயன்தாரா அடிப்பு நடுவுல ஸ்டப்பு அடுப்பு. நீ சொல்ற ஸ்டப்பு அடிச்சுட்டு தெரியும். சொல்ற அந்த ரெண்டு பிள்ளைக்கு வெளியில வந்தாதான் தெரியும். வெளியே வந்தா எங்க திருப்பி சுத்தி வரட்டும் வரலாம். அப்பருக்கு முறையில் உங்கள் முன்னால் நடனமான காத்தவர்கள் நடனம் மங்கைகள் சிறந்த முறையில் புதிய மாடல் கண்டெடுத்த ஆர்எஸ் ராதா செல்வி மற்றும் மதுரை மாடல் கண்டெடுத்த எம்எஸ்ஏ பவகாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு தங்கம் மனசு தங்கம் மனசு அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு அதுக்கப்புறம் டான்ஸ் காரப்பிள்ளையே ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி டான்ஸ் முடிஞ்ச உடனே எங்கு நகைச்சுவை நடிகராக நடிக்கும் பாசத்துக்குரிய அன்பு சோழமனை சேர்ந்த பாசத்துக்குரிய அன்பு மக்களை ஏஎஸ் தங்கராஜ் ராஜு அவர்களுக்கு கிராமப்பதுமன்ற சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இளைஞர்கள் சார்பாகவும் ரொம்ப வலிக்கிறார். சிறந்த முறையில் அதன் துணையாக இங்கு ஆர்கனைசர் இருக்கும் அருமை மாமா சென்ட்ரல் வெற்றி பெற்று வரக்கூடிய செய்யாமல் கண்டெடுத்த கையா ராமதாஸ் அவர்களுக்கு கிராம சார்பாக இரண்டு வேலை சார்பாக பொன்னாடி கோரியப்படுகிறது. அதன் துணையாக சிறந்த முறையில் இங்கு அருமையாக விருது பெற்று கொண்டிருக்கும் நாடக ரம்பாக செல்லப்பட்டி மாமா பாலன் அவர்களுக்கு சிறந்த முறையில் பொன்னாடி அணிவித்து கோரியப்படுகிறது. சிறப்பாக ஆர்கனைசர் அருமை தகப்பன் எத்தொட்டி அப்பே அத்தொட்டி சரவணகுமார் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடி அணிவித்து கோரியப்படுகிறது. சிறப்பாக தாளம் கொடுக்கும் குறுக்கு குத்து பூனிசாமி அவர்களுக்கு தாளம் பூனிசாமி கிராம சார்பாக இரண்டு மணி சார்பாக பொன்னாடி அணிவித்து கோரியப்படுகிறது. சிறப்பாக சிறந்த முறை அருமையாக அனைவருக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய சிறந்த முறையில் 7 புல்லட் கபாடி குழு சார்பாக எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி கௌரவப்படுத்திய கிராமத்தாருக்கும் குரூப் சார்பாகவும் எங்கள் சார்பாக நன்றி நன்றி எடுத்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இருக்கட்டும். பொம்பளை பேரெல்லாம் வச்சா சொல்லி முடிச்சாச்சு. அடுத்த பப்பளை வெளியே தள்ளி விடணும். ஏன்னா உங்க எதிர்பார்ப்புலாம் வண்டி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தெரியாதீங்க.
பப்பு டான்ஸ் ஆடி முடிச்சதே வண்டியை காணாம நாரதரை காணாம யாரும் சண்டை போடக்கூடாது. வேறமா அது வேற நாடகம் இது வேற நாடகம். பப்புனு டான்ஸ் பப்புனு டான்ஸ் நாங்க மட்டும்தான் வருவோம். வண்டி நிக்கவே நிக்காது. நான் சட சட சடன்னு ஆள் வந்துகிட்டே இருக்கும். 1 to 1. ஆமா, பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி 17 1 ராமேஸ்வரத்தை இடம் நிப்பாட்ட மாட்டாங்க. அது மாதிரி தம்பி, மத்த நாடகத்துக்கு வாசிக்கிறது வேற. ஆனா இந்த நாடகத்துல நானே சித்தப்போனா உண்மைக்குமே 40 தவுள்காரங்களோட போட்டி வாசிச்சாங்க கூட ஒண்ணுக்கு கூட போக முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. அதனால சிறந்த முறையில் அடுத்த கலைஞருக்கு பெருமை சேர்ந்த காரணத்தினால உங்கள் முன்னால் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவர் மதுரை ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் நல்லூர் மாணவர் போற்றக்கூடிய வி முத்துவேல் அவர்கள் சிஷிய பிள்ளைவாகிய அதே மாதிரி ஏர்போர்ட் அறியாமல் இருக்கும் சோழமூர் என்று சொல்லக்கூடிய குட்டி கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் பப்புல்காமி சந்து பந்து ஓட்டம் உடச்சல் அப்படி நான் தான் அடைக்கிறேன். எல்லாத்தையும் அனுப்பம் சொல்லிக்கொண்டு உள்ள போய் அடுத்த பப்புன் அருமை மாப்பிள்ளை முத்துராஜா வெளியே தகுந்த காரணத்தால போய் வரவா அத்தான் சென்று வாய் மகனே. அருமையான முறையில் சிறப்பாக. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இப்ப வாயில பல்லாத மருத்துவ கூட பார்த்து போடலாம். ஆனா பாக்கெட்டுல செல்லாத மருத்துவ பார்க்கவே முடியாது. இன்னைக்கு செல்லுன்னு எடுத்து எங்க பார்த்தாலும் யூடியூப்ல எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. அருமை மாமா ராமதாஸ் மாமாவை. ஏன்னா அருமையான ஒரு நல்ல சிறந்த ஒரு நாடகர் சிறந்த பாடகர் அப்பேற்பட்ட அருமை மாமா அவர்களுடைய அருமை தவ புதல்வன் அருமை மாப்பிள்ளை முருகதாஸ் அவர்களும் சிறந்த நல்ல பாடகர். ஏன்னா உண்மைக்கே அவர் பெற்ற பிள்ளை அருமையா பாடுவாப்புல. இடையில பாடுவாரு. நல்ல முறையில் அன்பும் ஆதரவு கொடுத்து சிறப்போட நாடகத்தை கண்டுபிடிங்க. ஏன்னா மாப்பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய சின்ன பிள்ளை. அதனால இருவருக்கும் சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக வருகின்ற முருகதாஸ் மாப்பிள்ளை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம போய் உள்ள போய் வேலையை